Hello friends. Last video நம்ம மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ கான்ஸ்டியூஷன் எப்படி கிரியேட் பண்ணாங்க, எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வருது. கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது 26 நவம்பர் 1949. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஏன் 26 ஜனவரி 1950? நவம்பர்ல அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1930க்கு கொஞ்சம் பேக் போகலாம். 1929ல லாகூர் செஷன்ல ஜவஹர்லால் நேரு லீடர்ஷிப்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு ஹிஸ்டாரிக் டிசிஷன் எடுத்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் ரூல் கிட்ட டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணாம், நமக்கு பூர்ண ஸ்வராஜ் அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 26 ஜனவரி 1930ல இந்தியா முழுவதும் பூர்ண ஸ்வராஜ் டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. அது நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ லேட்டர் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் 15th ஆகஸ்ட் 1947ல கிடைச்சிருச்சு. ஆனா கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பூர்ண ஸ்வராஜ் மூமெண்டோட சாக்ரிஃபைஸும் ஹிஸ்டரியும் ஆனர் பண்ணணும். அதனாலதான் கான்ஸ்டியூஷனை 26 ஜனவரி 1950ல என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அடாப்ட் பண்ணது 26 நவம்பர் 1949, கேம் இன் டு ஃபோர்ஸ் 26 ஜனவரி 1950. ஸோ அதனாலதான் எவ்ரி இயர் 26 ஜனவரியை ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். 26 நவம்பர் 1949 கான்ஸ்டியூஷன் அடாப்டட், 26 ஜனவரி 1950 கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ், 26 ஜனவரி 1930 பூர்ண ஸ்வராஜ் டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம preamble ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்க்கலாம். Subscribe UPSC PT Prep for more concepts. Thank you.